இந்த உலகம் எவ்வளவோ இன்பமயமானது. உலகமெல்லாம் இன்பமும் இனிமையும் நிறைந்து கிடக்கிறது. நாம் வெளியில் சென்று அள்ளிக்கொள்ள வேண்டியதுதான் என்றெல்லாம் குழந்தை பருவத்தில் நாம் நினைத்தது உண்டு. ஒவ்வொரு குழந்தையின் கனவும் அதுதான். ஆனால் அவன் வெளியில் வரும்போது, வெளியில் வந்து அன்றாட உலகை எதிர்கொள்ளும் போது கனவுகள் கலைந்து விடுகின்றன. நாடுகளின் விஷயமும் இதுதான். இன்று கட்டப்படுகின்ற ஒவ்வொரு நாடும் நகரமும் பழைய நாடுகளின் அழிவின் மீதே கட்டப்பட்டுள்ளன. இன்று காடு மண்டி கிடக்கின்ற இடங்கள் ஒவ்வொன்றும் நேற்றைய நகரங்கள் என்பதை அறியும் போது உலகின் நிலையாமை அவர்களுக்கு தெளிவாக புரிகிறது. அன்று உருவாக்கப்பட்ட அறிவும் செல்வமும் ஆற்றலும் எல்லாம் அழிந்துவிட்டன. பண்டையோரின் விஞ்ஞானங்கள் எல்லாம் என்றென்றைக்குமாக அழிந்துவிட்டன. எவ்வாறு அழிந்தது என்பதும் யாருக்கும் தெரியாது. இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை போதிக்கிறது. வெறுமை, வெறுமை, எல்லாம் வெறுமை. எல்லாம் மனிதனின் வீண் முயற்சியும் ஏமாற்றமும் தான். இதையெல்லாம் காணும்போது உலகின் மீது, அது நமக்கு தரும் அனைத்தின் மீதும் வெறுப்பு தோன்றுகிறது. இதுவே வைராக்கியம், பற்றின்மை. இதுதான் ஞானத்திற்கான முதல் படி. புலன்களை நாடுவதே மனிதனின் இயல்பான ஆசை. புலன்களிலிருந்து திரும்புவது அவனை இறைவனிடம் மீண்டும் அழைத்து செல்கிறது. எனவே உலகின் வெறுமைகளிலிருந்து திரும்புவதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். உள்ளே மூழ்குவதும் வெளியே தலையை நீட்டி 5 நிமிடம் இருப்பதுமாக எவ்வளவு காலம் போராடிக் கொண்டிருப்பாய்? கர்மம் என்ற இந்த சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு எவ்வளவு காலம் மேலும் கீழுமாக வந்து போய்க் கொண்டிருப்பாய்? அரசனாக, சக்கரவர்த்தியாக எத்தனையோ தடவை வாழ்ந்து விட்டாய். எத்தனையோ முறை செல்வத்தில் மிதந்து விட்டாய். எத்தனையோ முறை வறுமையில் வாடிவிட்டாய். பேராற்றல் மிக்கவனாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான முறை வாழ்ந்து விட்டாய். ஆனால் வினைப்பயனில் வெறி பிடித்த வேகத்தில் இதோ மீண்டும் மனிதனாக பிறந்துள்ளாய்.